இந்த கொஸ்டின்ல நமக்கு வந்து 2 சொல்யூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஒரு 2 சொல்யூஷன் வந்து எடுத்துருக்காங்க. ஒன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா H2S. அப்போ அந்த H2S கான்சன்ட்ரேஷன் நமக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1 × 10⁻−19 வந்து இருக்குது. அதே மாதிரி இன்னொரு சொல்யூஷன் வந்து எடுத்துக்கிறாங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா கேட்மியம் குளோரைடு CdCl2 வந்து இருக்குது. இந்த சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு எவ்வளோ கொடுத்தாங்கன்னா 0.04 வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டையும் நமக்கு வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க. இதுலேருந்து ஒரு 10 ml எடுக்கிறாங்க, இதுலேருந்து ஒரு 5 ml எடுக்கிறாங்க, ரெண்டையும் நமக்கு வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? H2S plus cadmium chloride CdCl2 which gives cadmium sulfide plus வந்து பார்த்தீங்கன்னா 2 molecules of வந்து HCl வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அப்போ அந்த 2 சொல்யூஷன் நமக்கு வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது கிளியர் சொல்யூஷனாக வந்து இருக்குமா, இல்லை நமக்கு வந்து அந்த சொல்யூஷன் வந்து ஏதாவது precipitate வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கா நம்ம வந்து செக் பண்ணணும். ஓகேவா? கேட்மியம் சல்ஃபைடு வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்குது. அப்போ கேட்மியம் சல்ஃபைடோட precipitate ஃபார்ம் ஆகுதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து KSP வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ KSP கண்டுபிடிக்கணும்னா கேட்மியம் 2+ கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து தேவை. அப்போ கேட்மியம் கான்சன்ட்ரேஷன் நமக்கு எவ்வளோ இருக்கும்? 1000 ml நமக்கு வந்து 0.04 மோல் வந்து நமக்கு வந்து இருக்கும். ஆனால் இதுலேயே நமக்கு வந்து வெறும் 5 ml தான் நம்ம எடுத்துருக்கிறோம். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து 15 ml மாறும். அதை பர் லிட்டருக்கு வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ கிடைக்குது? 1.33 × 10⁻−2 மோல் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ஓகே, 10⁻−2 மோல் வந்து கிடைக்குது. இல்லை அப்புறம் சல்ஃபரோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு என்ன இருக்கும்? S2- which is equal to 1 × 10⁻−19 per liter. அப்போ 1000 ml வந்து நமக்கு வந்து இருக்குது. அதுலேயும் நமக்கு வந்து ஜஸ்ட் வந்து 10 ml வந்து நம்ம வந்து எடுக்கிறோம். அப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து 15 ml வந்து கிடைக்கும். அப்போ நீங்கள் வந்து 1000 பண்ணும்போது நமக்கு என்ன, இந்த 1000 நமக்கு வந்து கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 2, இங்கே நமக்கு என்ன 3 வந்து வருது. அப்போ 0.667 × 10⁻−19 வந்து இருக்குது. அப்போ which is equal to 6.67 × 10⁻−20 வந்து இருக்குது. அப்போ KSP கண்டுபிடிக்கணும் நம்ம என்ன பண்ணணும்? ரெண்டையும் நமக்கு வந்து மல்டி பண்ணணும். இந்த ரெண்டையும் மல்டி பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 8.87 × 10⁻−22 வந்து கிடைக்குது. அப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது அந்த கேட்மியம் சல்ஃபைடோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு எவ்வளோ இருக்குது? 8.87 × 10⁻−22. ஆனால் நமக்கு வந்து எவ்வளோ வரைக்கும் தான் டிசால்வ் பண்ண முடியும்? 10⁻−27 வரைக்கும் தான் நமக்கு வந்து டிசால்வ் பண்ண முடியும். அப்போ இங்கே நமக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக வந்து precipitate ஆகிடும். precipitate இல்லையா? PRECIPITATE. அப்போ நமக்கு என்ன ஆகிடும்? 2 சொல்யூஷன் மிக்ஸ் பண்ணும்போது கேட்மியம் சல்ஃபைடு வந்து நமக்கு வந்து precipitate ஆகும்.